நேத்திக்கு மீடியா முழுக்க ஒரே ஒரு விஷயம் பற்றி தான் தாவேகா வந்துட்டு கரூர் ஃபேமிலிஸை ஃபைனலாக வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு துக்க அனுசரிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை விஜய் அண்ணா அந்த 41 குடும்பத்தை எல்லாரையுமே கூப்பிட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு மீட்டிங் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு சீல் செய்யப்பட்ட ஒரு ப்ரைவேட் மீட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு இந்த ஸ்டார் ஹோட்டலில் எந்த ஒரு மீடியாவுமே அவங்க உள்ள விடலை. இந்த ஒரு மீட்டிங் பாதிக்கப்பட்ட மக்களும் விஜய் அண்ணாவோட கட்சி சார்ந்த முக்கியமான ஆட்கள் இவங்க மட்டும்தான் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல அவங்க வந்துட்டு பேசி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி எந்த ஒரு மீடியா மக்களுமே உள்ள அனுப்பாம இருந்ததுனால பெருசா உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மீடியாக்கள்ல இன்னும் டீட்டெயிலா எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. ஆனா இந்த ஒரு துக்க அனுசரிப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்ற போகும்போது நான் முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். விஜய் நான் கரூருக்கு போகிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சென்னையில் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது நேத்திக்கு உண்மையாயிடுச்சு. சென்னையில் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் அங்கே 4 பாயிண்ட் ஷர்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு முந்தா நேத்தே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கரூரில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஸ்டாம்பேட்ல ஸோ அந்த ஃபேமிலிஸை வந்துட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டு முந்தா நேற்று நைட்டே வந்ததாகவும் அந்த ஒரு நைட் முழுக்க அந்த ஃபேமிலி அந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அடுத்த நாள் விஜய் அண்ணா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த ஃபேமிலி கூட ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக மீட் பண்ணி துக்க அனுசரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ 41 குடும்பமே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தாங்களா அப்படின்றத கேட்டிங்கன்னா இல்லை. அதுலேயுமே வந்துட்டு ஒரு 4 குடும்பம் வரல, 37 ஃபேமிலிஸ் மட்டும் தான் சென்னைக்கு வந்திருந்தாங்க அந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு. ஸோ இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இப்போ கரூர்ல இருந்து பஸ்ஸை வச்சு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு தங்க வச்சு இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு தாவேகா தரப்புல இருந்து தான் மொத்த செலவுமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ இந்த ஒரு மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டது அப்படின்றப்போ இந்த 37 ஃபேமிலி வந்தாங்க இல்லையா, இந்த 37 ஃபேமிலிக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி ரூம்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அவங்க இருக்கிற அந்த ரூமுக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலியில் இறந்த ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபோட்டோ வச்சு அதுக்கான ஒரு லாஸ்ட் ரைட்ஸ் அந்த கடைசி மரியாதை அப்படின்றது சொல்லி அந்த ஃபோட்டோக்கு மாலை போடுறதா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபேமிலிக்கு விஜய் அண்ணா வந்துட்டு கப்பில் டீலாம் எடுத்துகிட்டு போனாரு, அவர் கையால் தான் கப்பில் டீலாம் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியில் ஒரு அரை மணி நேரம் அவர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த ஸ்டார் ஹோட்டலில். ஸோ இதுவே லிட்டரலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 37 ஃபேமிலியுமே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நேத்திக்கு மட்டுமே நடந்திருக்கு இந்த ஒரு பிரைவேட் மீட்டிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே விஜய் அண்ணா தரப்புலேருந்து என்ன ஒரு உறுதி சொல்லப்படுது அப்படின்றப்ப பார்க்கும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல சாரி கேட்டிருக்காரு அந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. என்னை பார்க்க வந்ததுனால தான் உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு உங்களை அழைச்சிட்டு வந்து நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறிச்சு, அதுக்கும் சேர்த்தே நான் சாரி கேட்டுறேன். கண்டிப்பாக எனக்கு ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டால் இதுக்காகவே நான் திரும்பியும் கரூருக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ 2வது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நீங்கள் இழந்த அந்த நபர் உங்கள் குடும்பத்தோட நபர் வந்துட்டு அதுக்கு மாற நான் வந்துட்டு பின்பலமாக உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் நான் இருப்பேன், அவர் இருந்து என்னென்னலாம் இந்த குடும்பத்துக்கு செய்வாரோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் உங்க கூட இருப்பேன், எங்கள் கட்சி உங்க கூட இருக்குன்னு சொல்லி அதுவுமே ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே ஒரு உறுதியாக வந்துட்டு விஜய் அண்ணா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவுமே சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா விஜய் அண்ணா வந்துட்டு நாங்கள் போட்ட அந்த 20 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றதுமே விசாரிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்பட்ட அந்த 20 லட்சம் அப்படின்றது டைரெக்டாக பாதிக்கப்பட்ட மக்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ அதுவுமே அவங்க சொன்ன அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. பட் கரூருக்கு போக வேண்டிய விஜய் அண்ணா வந்துட்டு இப்போ சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இதுதான் நேற்றுக்கு விஜய் அண்ணா வந்துட்டு பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை சென்னை கழிச்சு பார்த்த ஒரு விஷயங்கள் கம்ப்ளீட் டீட்டெயிலும். இது வந்து மீடியா வந்துட்டு உள்ளே போகாமல் இருந்ததுனால பெருசாக வந்துட்டு உள்ளே என்ன நடந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அது பாதிக்கப்பட்ட மக்கள் தான் விஜய் அண்ணா இன்னும் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் இதோட தொடர்ச்சியா இப்போ தாவேகா மேலேயும் விஜய் அண்ணா மேலேயும் ஒரு 2 குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது அதில் முதல் குற்றச்சாட்டு இந்த ஒரு தேர சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27. ஆனால் விஜய் எல்லாருமே வந்துட்டு மீட் பண்ணது கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு நேற்றுக்கு தான் வந்துட்டு மீட் பண்ணி இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே போயிட்டு எல்லாருமே பார்த்துட்டோம், இவர் 1 மாதத்துக்கு அப்புறமா தான் போயிட்டு மக்களையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி முதல் ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, சரி அவர் மீட் பண்ணுறாரு ஆனால் வந்துட்டு இவர் கரூருக்கு போல, கரூரில் இருக்கிற மக்களை வந்துட்டு இங்கே சென்னை கழிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 பேக் டு பேக் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தாவேகா தரப்புலேருந்து முக்கிய நிர்வாகம்
நிர்வாகி என்ன சொல்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, இது நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு உண்மைதான். ஆனா இந்த 1 மாசமா நாங்க இந்த ஒரு துக்கத்திலிருந்து வெளியும் வரல. அதே நேரத்தில் இந்த ஒரு தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நாங்க பண்ணல. முழுக்க முழுக்க கரூர் மக்களை போய் பார்க்கறதுக்கான தான் ஒரு முழு முயற்சியாகவுமே இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பர்மிஷன்ஸ் இன்னும் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம தாமதம் பண்ணா சரியா இருக்காது அப்படின்றதுனால தான் நாங்கள் ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாச்சும் நாங்கள் யோசிச்சோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த சென்னைக்கு வரவழைச்சாவது நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு முடிவை எடுத்தோம். ஸோ 1 மாசமா நாங்கள் ஒரு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட எங்களுக்கு அந்த ஒரு பர்மிஷன் கிடைக்கல. 1 மாசமா நாங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான ஒரு அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. ஸோ இதுக்கு 2வது விஷயமும் அதுதான், கரூர்ல போயிட்டு நாங்கள் மீட் பண்ணணுன்றது நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போகிறன்ற நேரத்தில் நாங்கள் வேற ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா அதுவுமே எங்களுக்கு இன்னும் பாதிக்கும். ஸோ அதனால எங்களுக்கு ப்ராப்பரான பர்மிஷனும் எங்களுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டியுமே கரூருக்கு வர்றதுனால எங்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ இதனால தான் நாங்கள் கரூரில் இருக்கிற மக்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த 2 குற்றச்சாட்டுக்குமே தாவேகா தரப்புலேருந்து ஒரு பதிலுமே சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா 1 மாதம் தாவேகா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டடாக சைலண்ட் மோடு. விஜயனுமே சரி, விஜயனை சுற்றி இருக்கிற மற்ற கட்சிக்காரர்களுமே சரி, பெருசாக எந்த ஒரு பிரச்சாரத்துக்கும் போகலை, பெருசாக எந்த ஒரு அறிக்கையுமே பெருசாக விடலை. அவங்களுக்கு அடுத்தடுத்த மூவ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. கட்சிக்குள்ளேயே மீட்டிங்கும் எதுவுமே பெருசாக நடக்கலை. ஸோ 1 மாதம், இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் இந்த 1 மாதத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டடாக அவங்க சைலண்ட் மோட்லேயே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங் கரூர் மக்களை விஜய் அண்ணா பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது தாவேகா தரப்புலேருந்து அடுத்த மூவ் என்ன இருக்கும்னா ஆப்வியஸ்லி பிரச்சாரமாக தான் இருக்கும். ஏன்னா கரூர் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சாரத்துக்கே நம்ம போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ மக்களையுமே சந்திச்சாச்சு, பாதிக்கப்பட்ட மக்களுமே. அடுத்தது இந்த ஒரு ரேலிக்கு வந்துட்டு தயாராவாங்களா தாவேகான்னு பார்க்கும்போது அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சாரம் நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சில SOP வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்லேருந்து சில ஆர்டர் வந்தது. அந்த ஒரு SOP வந்துட்டு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இதனால இந்த SOP ரெடி ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ தாவேகாவுக்கு ஃபர்தராக வந்துட்டு அடுத்த பிரச்சாரத்துக்கு போகிறதுக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வந்துட்டு முன்னாடி நிற்குது. ஸோ SOP வந்ததுக்கு அப்புறமா பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நடத்தலாம், என்ன மாதிரி செக்யூரிட்டி வச்சு நடத்தலாம் அப்படின்றதையுமே இதுக்கப்புறமா தெரிய வரும். ஸோ அடுத்தது பிரச்சாரம், அதுக்கப்புறமா எலெக்ஷனை நோக்கி இப்போ தாவேகா வந்துட்டு நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் தாவேகாவோட மொத்த டீட்டெயிலுமே நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயண்ணா வந்துட்டு கரூருக்கு போகாமல் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மக்களை பார்த்தது சரியா தவறா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிக்கோங்க. அண்டில் தென் பை பை AB.